திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 41வது வார்டு தந்தை பெரியார் நகர் பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதியில் தற்போது மணமகிழ் மன்றம் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் குடியிருப்பு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்படுகிறது. குறிப்பாக இரவு நேரங்களில் வேலை முடிந்து வரும் பெண்கள் மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று வரும் மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிட்டது. எனவே மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகர காவல்துறையினர் இப்பிரச்சினையில் தலையிட்டு மணமகிழ் மன்றத்தை வேறு இடத்திற்கு மாற்றுமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் மணமகிழ் மன்றம் திறக்கப்படும் பட்சத்தில் இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஒன்று திரண்டு அதை அழித்து நொறுக்கும் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக எச்சரித்துள்ளனர். என் பேர் ரஜினா பேகம், 41வது வார்டிலிருந்து வரோம். தந்தை பெரிய நகர் ஸ்ரீநகர்லேருந்து வரோம். ஏற்கனவே ஒரு பார் இருக்குது, அங்கே ஸ்கூல் பள்ளிக்கூடம் பால்வாடி எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த பாரை எங்களால் தாங்க முடியல, வரப்போகிறதுக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. இப்போ இன்னொரு பார் வந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது? இதனால் எங்கள் குடும்பத்தில் ஊறப்பட்ட பிரச்சனை வருது. போன வாரம் கூட எங்கள் தம்பிக்கு மண்டை உடஞ்சிருச்சு, இதனால் திங்ஸ் பண்ணியிருந்தா அதனால மண்டை உடஞ்சிருச்சு. இதனால் நாங்கள் என்ன பண்ணுறது? எங்களுக்கு பாரே வேண்டாம். ஒன்னு இருக்கிறதே எங்களால தடுக்க முடியல. அந்த வழியில தான் நாங்க தண்ணி எடுத்துட்டு வரோம், நடந்து வந்துட்டு போயிட்டு இருக்கிறோம். எங்க ஏரியால பஸ் எல்லாம் கிடையாது, அந்த வழியில தான் நாங்க வரோம் போறோம். போக்குவரத்து எங்களுக்கு அங்கத்தான். இன்னொரு பார் வந்தா நாங்க என்ன பண்றது? ஏற்கனவே இருக்கிற பாரை எங்களால தாங்க முடியல. ஓவரா பிரச்சனை பண்றாங்க எல்லாம் குடிச்சிட்டு வந்து. தயவு செய்து எந்த பாரம் எங்களுக்கு வேண்டாம்.